எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமே. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற கைமாறு நீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அப்படியெல்லாம் கத்துறார். அதிபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிதரலர பாபா 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 ரிமல ரம மமல பஷண்டரபா ரிகலரலர பாபா மம ரமதரலரலரபா ரிபலரலபரபலபரபலபரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. எல்லாம் சொல். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. ரீ மாமா 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 மாமா. எல்லாரும் எல்லாம் வாயில திறந்து சொல்லுவோம். நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்திலும் சொல்லுவோமே. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரை நம்ம நடத்தினார். நேற்று ஒரு செய்தியை வாசித்தேன். இந்த ஊடகத்தில் வந்தது. இந்த ஆண்டிலே தமிழகத்தில் மட்டும் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து வரைக்கும் 86,800 பேர் சாலை விபத்தில் மரித்திருக்கிறார்களாம். இந்த ஒரு 11-12 மாதத்தில் 86,800 பேர் மரித்திருக்கிறார்களாம். இந்த ஒரு வருஷத்தில் மட்டும். கர்த்தர் நல்லவர். சுகம் தந்தார், பலன் தந்தார், ஜீவன் தந்தார், ஆரோக்கியம் தந்தார். நான் சொல்லுவேன், சாலை விபத்தில் வாகனங்கள் ஓட்டும் போது, நின்று கொண்டிருக்கும் போது 86,000க்கு மேற்பட்ட மக்கள் இதே தமிழ்நாட்டில் மட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற கைமாறு சொல்லுவோமா. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். கேடகம் நீர், மகிமையும் கரங்களை வைத்து சொல்லலாமா. நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். எத்தனையோ பள்ளி வாகனங்கள் விபத்தில் அது பிள்ளைகள் மரித்திருக்கிற பள்ளி வாகனங்களில். நேற்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தொழிலாளர்கள் போகும்போது இன்னொரு லாரி மோதி அந்த தொழிலாளர்களுடைய வண்டி அப்படியே இறங்கி, அதில் ஒருவர் நம்முடைய சபைக்கு வருகிறவர். அவர் நம்முடைய ஆரணி சபைக்கு வருகிறவர். திறந்தவார் சபையில் சபையினுடைய மூப்பருடைய மகன். அவர் இன்னும் அவர் அவருடைய படுத்த படுக்கையில் இருக்கிறார். இந்த கழுத்து நெரும்ப முறிச்சு இந்த இங்கே இருக்கிற எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு. இந்த மூக்கில் இருக்கிற எல்லா நரம்புகள் நொறுங்கி போயிடுச்சு. நல்ல ஆண்டு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம். அது மருத்துவமனையில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்லவர்கள் நீதிமான்கள் எல்லாருக்கும் அப்படி வரும்போது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க நல்ல கிருபைகளுக்காக, நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கரங்களை உயர்த்தி சொல்லலாமா. அல்லேலூயா. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ பயமே என்றுரை செய்தவரை. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து என்றுரை செய்தவரை ஆராதனை
நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயமேண்டாம் உணருகிறேன் என்றுரை செய்தவரை போ ஆவியில் ஆராதனை. நல்ல சத்தமா செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாதையே எனக்கு மனது ஒருபோதும் கலங்கவில்லை. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயல் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. சொல்லுவோமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்த்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையால் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. நிந்தைகள் எங்கே என்று அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே சொல்லுவீங்களா இந்த மாதத்திலே என்றுரை சொன்னவரை ஆவியில் ஆராதனை. Yes Lord. என்றுரை செய்தவரை கரங்களை உயர்த்தி ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, உயிரோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. Yes Lord. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் நல்லோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. உண்மையுடன் சொல்லுவோமா. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உணருகிறேன் நான் என்றுரை செய்தவரை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆவியில் ஆராதனை. உள்ளத்தில் ஆழத்து சொல்லாமா. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. நிந்தைகள் உன்னை சூழும் போது நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. வசனத்தின் வல்லமையால் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. இந்த தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே
நடந்திடுமே. என்றுரை செய்தவரை சொல்லுவீங்களா? ஆவியில் ஆராதனை. எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் செய்தவரை ஆராதிப்போம். நான் ஒருபோதும் நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. Yes, Lord. ஆமாண்டவரே, இதுவரை கைவிடவில்லையே. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ சொல்லுவீங்களா? சர்ப்பங்களோ அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோமா? நிந்தைகள் உன்னை சூழ்ந்திடுதோ, வல்லவரின் வசனத்தால் நிரப்பிடுவார். ஒரு விஷயம் தெரியுமா? அந்த விபச்சார பெண், அந்த விபச்சாரம் செய்த பெண்ணை கையங்கலமாக பிடிச்சாங்க. ஆசாரியன், வேதபாரகர் எல்லாரும் அவளை குற்றம் சுமத்தினாங்க. ஒன்று தெரியுமா? அந்த குற்றம் சுமத்தப்பட்டதினால் அவள் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டாள். இதுவே புரியுது, கவனிங்க. அவள் மேலே குற்றம் சுமத்தினாங்க, ஆனால் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அவர் வந்து சேர்ந்தாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேற எங்கேயாவது போயிருக்கலாம். இன்னொரு ஆசாரியன்கிட்ட போயிட்டா அவன் கல்லை அடிச்சிருப்பான். இங்கே ஒரு வேதபாரன்கிட்ட போயிட்டா அவன் வேதம் போதிப்பான், உபாகமத்தை சொல்லுவான், லேவியராமத்தை சொல்லுவான். ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டாலும் அவள் இயேசுவிடத்தில் வந்தாலே அதுதான் பெரிய பாதுகாப்பு. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அவர்கிட்ட வந்துருங்க, அதுதான் பாதுகாப்பு. நிந்தைகள் உன்னை சூழ்ந்திடுதோ, என்றும் உயர்த்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையால் வல்லவரின் கண்முகம் நிறைந்திடுமே. எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் நடந்திடுமே. செய்தவரை ஆராதனை. ஆராதிப்போம். ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த நிந்திக்கிறவள் இல்லை என்றால் அவள் இயேசுவோடு வந்திருக்க மாட்டா. வாழ்க்கை மாறி இருக்காது, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. சொல்லுங்க, அவங்களுக்காக நன்றி. யாருக்காக? என்னை குற்றப்படுத்துகிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள், என்னை குறை சொல்றவங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா வயசுல வந்திருக்க மாட்டா. இல்லை, அவள் தொழிலை கண்டினியூ பண்ணியிருப்பா. சொல்லுங்க எல்லாரும், நன்றி ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. என்னோட சண்டை போடுறவங்களுக்காக நன்றி, என்னை குறை சொல்றவங்களுக்காக நன்றி, என் பின்னால் பேசுறவங்களுக்காக நன்றி. முன்னால பேச அவங்களுக்கு திராணி இல்லை, பின்னால் பேசுறாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? யோசித்து பாருங்க. அவன் நினைச்சிருப்பா, அட பாவீங்களா, நீங்க என்னொன்று நினைச்சீங்க, அது வேற ஒன்று ஆயிடுச்சு. எப்படி போற தெரியுமா? பாவியா வந்தா பசுத்த வாட்டியா போறா. அப்போ அவங்க யாராவது உங்களை கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சே பிரைஸ் அல்லாஹ், இன்னும் 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 ஐ ட்ரா நியர் டு காட். ஆமேன். நல்லா கவனிங்க. அவனுக்கு தப்பு பண்ணா கூட அந்த தப்பு ஒரு கருத்தை நன்மையை மாற்றிட்டார். இது ஒரு பிரதான ஆசாரியர்கிட்ட கொண்டு போய் நான் என்ன சொல்லியிருப்பான்? உபாகமத்தின் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், லேவியராம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வசனம் யாருக்கு தெரியாது? சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி,
எனக்கு கொடுத்திருக்க முட்களுக்காய் நன்றி. சத்தமா எனக்கு கொடுத்த முட்களுக்காக நன்றி. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆட்களுக்காக நன்றி. புரியல? அவங்க நினைச்சது ஒண்ணு, அவங்க நினைச்சாங்க வாழ்க்கை முடிய போதுன்னு, இவர் நினைச்ச வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாரு. கரங்களை போய் சொல்லலாமா? கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திரும் பலவான் என்றோ, விஷ சர்ப்பங்களோ வரும் எல்லாரும் வேண்டாம் உன் அருகினில் நான். நல்ல கவனிங்க, இவங்கெல்லாம் யாருதான்? விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டம். ஆனா யோசித்து பாருங்க, இந்த சிங்கம் இல்லை என்றால் இந்த சிங்கம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு அசிங்கம், இன்னைக்கு சிங்கம். சொல்லுங்க, சொல்லிட்டாங்க 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 சொல்லிட்டு போட்டோமே. யோசித்து பார்த்தீங்களா? அவ எங்க கொண்டு விட்டாங்க அவளை. அவனுக்கே தெரியல அவன் நன்மை செய்யறான்னு தெரியல. உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியாது, உங்களுக்கு நன்மை செய்யறோன்னு தெரியாது. எது புரியுது? நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். நன்றி ஆண்டவரே, அவளுக்காக நன்றி, என்னை குத்துறவங்களுக்காய் நன்றி ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்துவதாக நன்றி, சிங்கங்களுக்காய் நன்றி, விஷ சர்ப்பங்களுக்காய் நன்றி. சொல்லுங்க, ஸ்கூல்லேயே இருப்பாங்க, வீட்டிலே இருப்பாங்க, நம்மோட சாப்பிடுவாங்க, நம்மோட தூங்குவாங்க. புரியவே இல்லை. விஷ சர்ப்பங்களும் எங்க கொண்டு வந்துட்டாங்க? அவரு இவங்க நினைச்சது வேற, அவர் சொன்னது வேற. நினைப்பது ஒன்று, நடந்தது ஒன்று. அவங்க நினைச்சாங்க அவரும் அப்படி சொல்லிடுவாருன்னு. அப்படி சொல்லவே மாட்டார். கவனிங்கள், உங்களை யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்களோ, உங்கள் நிந்தனைகள் தேவன் சொல்லுகிறார் அது புகழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றுவார். எல்லாமே மாறிடும். இனி யாரும் அவளை சொல்ல முடியாது. அவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. இப்போ வாழ்க்கையே மாறி போச்சு. அவள் சீஷியாய் மாறினாள். சொல்லுங்க, அன்றைக்கு அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. சத்தமா சொல்லுங்க. அந்த வில்லன்கள் இல்லை என்றால் இன்னைக்கு கதாநாயகன் இல்லை. வில்லிகளுக்காக நன்றி சொல்லுவோம், வில்லன்களுக்காய் நன்றி சொல்லுவோம், நம்மை நிந்திக்கிற மக்களுக்காய் நன்றி சொல்லுவோம், சர்ப்பங்களுக்காய் நன்றி சொல்லுவோம், தேள்களுக்காய் நன்றி சொல்லுவோம். புரியவே மாட்டேங்குது. சில பேசினாலே கோட்டும், தெரியுமா உங்களுக்கு? அப்பா, அது என்ன ரோமர் எழுதப்பட்டிருக்குது, அவர்கள் நாவில விஷம் இருக்கிறது. ரோமர்ல 3ஆம் அதிகாரம், அவர்கள் நாவில சர்ப்பத்தின் விஷம் இருக்குது. சொல்லுங்க, இந்த விஷம் என்னை விஷயம் உள்ளவனாய் மாற்றிவிடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவன் நினைச்சது ஒண்ணு, அவளை பழிவான நினைச்சான். இவர் கர்த்தர் பரிசுத்தவாட்டி ஆக்கிட்டார். உங்க யாரெல்லாம் பழிவான் நினைக்கிறாங்களோ அவர்கள் பழி தீர்க்கப்படுவார்கள். நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனல்லோ, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ, கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உடை காத்திடும் பலவான் என்றோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உணருகிறேன் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. சத்தமா என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, எதிர்ப்பாளர்களுக்காய் நன்றி, என்னை வேதனைப்படுத்துகிற மக்களுக்காய் நன்றி, என்னை குற்றப்படுத்துகிற மக்களுக்காய் நன்றி, என்னை குறை சொல்லுகிற மக்களுக்காய் நன்றி. That draws near to Jesus. ஆமென். அது எங்க கொண்டு வந்து தெரியுமா? இயேசுவிடத்துல. வாழ்வளிக்கிறவர், வாழ்வை மாற்றுகிறவர், புதிய பாதை காண்பிக்கிறவர், புதிய வெளிச்சத்தை தருகிறவர், ஒரு புதிய நம்பிக்கை தருகிறவர். இப்படி சொன்னா புரியும். He always promotes in a higher level. இருக்கிற நிலையை விட மேலாக உயர்த்துகிறவர். மேல உயரணுமா? எத்தனை பேர் மேல வரணும்? இப்படியே இருக்கணுமா? சொல்லலாம், மேல வரணும். சத்தமான மேல வரணும்.
மேலே 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 வரணும். ஆனால் இவர்கள் தவிர்க்கப்பட முடியாதவர்கள். என்னங்க இவர்கள்? என்னடி பார்க்குறீங்க? யாரையும் குத்துதோ? இவங்களை தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாத மக்களை வைத்துத்தான் நம்மை தனித்தன்மை உள்ள மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லுங்க, ஐ எம் a unique person. சொல்லுங்க, தனித்தன்மை வாய்ந்தவன். சொல்லுங்க, நான் ஸ்பெஷலுங்க. ஆமீன். இதில்னு கேட்பாங்க, அப்புறம் சொல்லுங்க, நான் தனித்தன்மை வாய்ந்தவள். இப்போ இந்த பெண் வந்து விபச்சார பெண் தனித்தன்மை வாய்ந்தது தானே. நீ போ, உன் பாவங்கள் ஆமீன் மன்னிக்கப்பட்டவளாய் மறுரூபமாக்கப்பட்டவளாய் அவரை பின்பற்றுகிறவளாய். அவன் சொல்லியிருப்பான், கவனிங்க, ரொம்ப நன்றி. யாரை பார்த்து? அந்த இருந்தாங்களே பரிசேயர் சதுசேயர். தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி நன்றி. எப்படி இருக்கும் மூஞ்சில? அவங்க மூஞ்சில எப்படி இருந்திருக்கும்? அடிப்பாவி, நான் ஒன்று நினச்சேன், நீ ஒன்றுன்னு சொல்லிட்டு போகிற. இதாங்க உங்களெல்லாம் யார் குற்றப்படுத்துகிறாங்களோ அவங்க வெட்கமடைவார்கள், நீங்களோ புகழ்ச்சி அடைவீர்கள். கரங்களை போய் சொல்லிடலாமா? சொல்லுங்க. அதனால் வெட்கத்துக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக, தூரத்திற்கு பதிலாக அவங்களுக்கு வெட்கம், உங்களுக்கு ஆனந்தம். இப்படி போயிருப்பா போகும்போது. அந்த நேரம் கடினமான நேரம். அவர் சொல்லி பாட்டு, அட பாவீங்களா, நீங்களாம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான். புரியுதா புரியலையா? நீங்களாம் என்னோட ரெகுலர் கஸ்டமர். அவங்க தாங்க நம்மளை குற்றப்படுத்துவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மால் பயன்பெற்றவர்கள், நம்ம நன்மை பெற்றவர்கள், நம்மால் இன்பத்தை அனுபவிச்சவங்க தான் ஆல்வேஸ் கண்டெம் us. But there is a God who always lift above. உயர்த்துகிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு சொல்லுவேன், அஞ்சிட மாட்டேன். என்னுடன் இருப்பது நான் தலை நிமிர செய்வேன். எல்லாம் நிமிர்ந்து சொல்லுங்களேன். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன். என்னுடன் இருப்பது நான் தலை நிமிர மாட்டேன். கவனிங்க, உனக்காக எனக்காக அவர் தலை குனிந்தார். உன் தலையை நிமிரச் செய்ய அவர் தலை குனிந்தார். ஆமேன். அன்னைக்கு அவர் தலை குனியலைன்னா நான் தலை குனிஞ்சிருப்பேன். ஆமேன். என்னதான் 53ஆம் அதிகாரம் ஏசாயா சொல்லுது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அந்த எல்லாவற்றையும் என்ற வார்த்தையில வேதனை, துக்கம், நம்மளை குற்றச்சாட்டு, நம்மை குறி சொல்கிற தீமையான வார்த்தைகள், புரிதா புரியலைங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு என்னங்க என்னங்க, அந்த அம்மாவுக்கு என்னங்க, அதில் எல்லாமே அடங்கிடுச்சு. அப்படி சொல்ல மாட்டார். அவங்களுக்கு என்னங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவர் சொல்லுவார், அவர் எனக்கு என்றுன்னு சொல்லுவார். அவங்களுக்கு என்னங்கன்னு சொல்லுவாருங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? எனக்கென்று நான் ஏற்றினேன், எனக்கென்று உன்னை நியமித்தேன். அடிக்கடி இந்த வார்த்தை வரும் இசைக்கில் 16ல், எனக்கென்று உன்னை, எனக்கென்று உன்னை, எனக்கென்று உன்னை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அங்கே உலகத்தெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கைவிட்டுருவாங்க. ஆனால் அவருக்கென்று நம்ம இருப்போமே, ஆனால் நித்திய வரை நம்மை கைவிடாத ஒரு தேவன். வாழ்க்கை மாறும். தலை நிமிரச் செய்கிறீர், தலையை உயர்த்துகிறீர், வாழ்க்கை மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. கவனிங்க, நான் உயர்த்தப்படுகிறேன், அவர்கள் தலை குனிந்திருக்கிறார்கள். சொல்லுங்க, அவர் தலை குனிவார், நான் தலை நிமிருவேன். என் தலையை நிமிர்த்துகிற கர்த்தர், என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். wherever you are and whatever you are, நீங்கள் யாரா இருக்கலாம், உறவுகளில், அலுவலகத்தில், தொழிலில், you can be despised, பரியாசம் பண்ணப்படலாம். ஊழியத்தில், ஆனால் உயர்த்துகிற கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, அவருடைய தீமை எனக்கு நன்மையாய் மாறிற்று, அவருடைய மறைவான அந்த கண்ணிகள் என்னை உயர்த்திற்று. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை சொன்னாரு, இனி போ. இனி, அந்த இனி என்ற வார்த்தையில எதிர்காலம் இருக்குது. சொல்லுங்க, இனி. சத்தமா சொல்லுங்க. அப்ப இதுவரை நடந்தது வேறு, இனி நடக்க போவதே வேறு. 2025 தேவன் சொல்லுகிறார், I am going to do something special in your life. சொல்லுங்க, இனி. அந்த வார்த்தை பலமுறை வேதம் சொல்லுது, இனி தீங்கை காண்பதில்லை, இனி போ, இனி போ. தட் மீன்ஸ் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஒரு அத்தியாயம். சொல்ல போன
என்னுடைய வாழ்க்கையே புதுசா மாறுது, என் கேரக்டரே புதுசா மாறுது, என் சாயலே புதுசா மாறுது, எல்லாமே மாறுது. ஆமேன், ஆமேன். கொஞ்சம் பாத்துங்க, அன்னைக்கு அவருடைய ட்ரெஸ் வேற மாதிரி இருந்திருக்கும், இப்போ ட்ரெஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். அது அடுத்தவளை கவருவது, இப்போது ஆண்டவரை கவருவது. சொல்லுங்க, என் ட்ரெஸ் எப்பயுமே ஆண்டவரை கவரும். புரியவே மாட்டேன்ல? என் ட்ரெஸ் எப்பவுமே அடுத்தவர்களை கவர்வது வேறு, ஆண்டவரை. அடுத்தவங்க கவர்ச்சிக்காக ட்ரெஸ் பண்ணாதீங்க, ஆண்டவரை கவருக்காக ட்ரெஸ் பண்ணுங்க. அட்ராக்ட் காட். ஆண்டவர் கவர்ச்சித்தாலே போதும். அடுத்தவங்க கவர்ந்தால் கவனிங்க, இவன் ரசிச்சிருப்பான் இல்லை, ரசித்தவன் தான் குற்றப்படுத்துகிறான். ஆனால் அந்த ரசித்தவர் அன்னைக்கு அவருக்கு அருவருப்பா இருந்துச்சு, ஆனால் அன்னைக்கு சொல்றாரு, நீ அழகா இருக்கிற. சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறேன். சத்தம், ரொம்ப அழகா இருக்கிறேன். அது அதாவது அவங்களுடைய தொழிலுக்கு அதான் மூலதனம். அவங்க தொழிலுக்கு அதான் மூலதனம். ஆனா இன்னைக்கு அந்த நினைச்சிருப்பா, என்னுடைய ஒழிஞ்சு போ, இதெல்லாம் கண்ணுக்கு, மைக்கு, காலுக்கு, என்னுடைய ஒழிஞ்சு போ, இதுதான் அநேகரை கவர்ந்தது. ஆனால் இன்றைக்கு என்னை ஆண்டவர் கவர்ந்து கொண்டார். சொல்லுங்க, நான் கவர்ச்சி நாயகனா இருந்தேன், என்னை ஒருவர் கவர்த்து கொண்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கவர்ச்சி நாயகனுக்கு கவர்ச்சியா இருங்க, இந்த உலகத்துக்கு கவர்ச்சியா இருங்க. ஒருவேளை வீட்டுக்காரருக்கு கவர்ச்சியா இருங்க கொஞ்ச நாளைக்கு, அது நல்லது தான். இல்லாட்டா வேற மாதிரி ஆயிடும். கரங்களை உயர்த்தி, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கரத்தை நீங்க பிடிச்சுங்க. ஆண்டவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் கவர்ச்சி சொல்லும் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு கூட. புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டங்களே ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் பண்ணுவாங்க. இங்கே கூட ஒருத்தர் இருந்தார், 3 ட்ரெஸ் பண்ணுவார். நான் ஒருத்தரை கேட்டேன், இப்படி ட்ரெஸ் பண்ணுறியடா என்னன்னு கேட்டேன். ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட இருந்தான். நான் ட்ரெஸ் பண்ணுறது உனக்கு ஏன் பொறாமையாக இருக்குதுன்றான். உண்மை தெரியுமா? அவங்க அப்பா ஒரு லாண்ட்ரி வச்சிருக்கிறாரு. புரியவே இல்லை. அவங்க அப்பா, புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொன்ன, தம்பி இப்படின்னு ட்ரெஸ் பண்ணக்கூடாதுரா, இது நல்லா இருக்காது. 3 ட்ரெஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு. அவன் 3 நாளைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணுறோம். அவன் ஒரு வேளைக்கு 3 ட்ரெஸ் பண்ணுறான். அவனுக்கு என்னை கேட்குறான், என்ன உனக்கு என்ன பொறாமையாக இருக்குது கேட்குறான். அப்புறம் தான் புரிஞ்சு போச்சு, அது என்னது? லாண்ட்ரி. புரியவே மாட்டேங்குது. இப்போ தான் புரிஞ்சவங்க லேட்டாக புரிஞ்சுதா? சொல்லுங்க, அவர் தான் என் நாயகன், அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் என் அதிபதி, அவர் தான் வாழ்க்கைக்கு எல்லாமே. ஆமென். இறைமையோடு சொல்லுவார், நானே உன் இளவயதின் அதிபதி. சொல்லுங்க, என் இளவயதின் அதிபதி முதிர் வயது வரைக்கும் எனக்கு அதிபதியாக இருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இள வயசுல தான் சில பேர் அதிபதியாக இருப்பாங்க. முதிர் வயதில் நீ முன்னால் போனால் பின்னால் வரேன். புரியவே மாட்டேங்குது. ஏங்க வரல? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. புரியவே மாட்டேங்குது. ஆனால் இவர் என்ன தெரியுமா? கரம் பிடித்தவரே, முதிர் வயது வரை கரம் பிடித்தவரே, கண், அந்த கைவிடாத கண்மலைக்கு நன்றி, கை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆமென். அநியாயம் பண்றீங்களே, கை தட்டலான்னு சொன்ன கூட கையை அப்படி வச்சிருக்கிறீங்களே. அவர் கையை விட்டுருந்தாருன்னா நம்ம கதை முடிஞ்சிட்டு இருக்கல இல்லைங்க? நேற்றும் எனக்கு ஷாக் அடிச்சது, இன்னைக்கு எனக்கு ஷாக் அடிச்சது காலையில். புரிய மாட்டேங்குது. கீழே இருக்கிற வரைக்கும் வழி இருந்துச்சு, மேலே வந்து வழி போயிடுச்சு. கீழே இருக்கிற வரைக்கும் இந்த விரலுக்கு இந்த விரல் வித்தியாசம் தெரியுதா?
உங்களுக்கு தெரியாது, தெரியுதா? ஆனால் இங்கே வந்த உடனே எல்லாமே மாறிடுச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுந்த கருத்து, கரம் பிடித்தவரே, நல்ல சத்தமா, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலை, இந்த கைவிடாத கண்மலை நல்ல கை தட்டி ஆராதிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் நூற்றி 14வது சங்கீதம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோப்புடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமும் கற்பரை நீரூற்றமாகவும் மாற்றுகிறார். செக் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். சில அறிவிப்புகளை வாசிக்கிறேன். அடுத்த வாரம் வரவேற்பு பிரதர் ராஜ திலகம்